அன்பினர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீனாவுடன் சென்று பல வகையான விடயங்கள் பேசினாலும் ஈரானுடன் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஒன்று காண ஒரு நகர்வை செய்திருந்த போதிலும் அவர் பீஜிங்கை விட்டு வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பினார் என்பதுதான் இன்றைய சனிக்கிழமை செய்திகள் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மீதான தோல்வியுற்ற போர் அமெரிக்கா மீதான சீனாவின் செல்வாக்கை அதிகரிப்பதால் ட்ரம்பை பெய்ஜிங் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பியிருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய செய்தி. இந்த செய்தி தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அமெரிக்காவிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பார்க்கலாம் என்று அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, நாளை பார்ப்போம். ஈரானுக்கு எதிரான வாஷிங்டனின் தூண்டுதலற்ற இராணுவ ஆக்கிரமிப்பு எதிர்விளைவை ஏற்படுத்தி சீனாவின் உலகளாவிய நிலையை வலுப்படுத்தி உள்ளது என்று மலேசியாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெய்ஜிங்கை வெறுங்கை, அதாவது பெய்ஜிங் வெறுங்கையுடன் திருப்பி அனுப்பி இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கின்ற செய்தி மிகப்பெரிய இஷ்யூ செய்தியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக பெரும் இழப்புகளை ஏற்படுத்திய ஆக்கிரமிப்பு போரின் விளைவுகளால் ட்ரம்பின் முக்கியத்துவம் வாய்ந்த சீன பயணம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டுள்ளது. இந்த மூலோபாய தவறான முயற்சி வாஷிங்டனின் உலகளாவிய நிலையை வெகுவாக குறைத்து அதன் முக்கிய போட்டியாளருக்கு எதிராக சீனாவுக்கு முன்னெப்போதும் இல்லாத ராஜதந்திர மற்றும் பொருளாதார செல்வாக்கை வழங்கியுள்ளது. மலேசியாவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தியான் ஷுவா அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு மற்றும் தந்திரமற்ற தவறுகளால் சீனா வலுப்பெற்ற அதிக சர்வதேச செல்வாக்கை பெற்று வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுக்கு எதிரான சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ ஆக்கிரமிப்பு அமெரிக்காவின் பலவீனங்களை வெளிப்படுத்தி உள்ளதுடன் உலகளாவிய அதிகார சமநிலையை அடிப்படையாக மாற்றியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடனான பதற்றம் அதிகரித்திருப்பது சீனாவின் எரிசக்தி விநியோகத்தை குறைந்த பரந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் பெய்ஜிங்கை நிர்பந்திக்கும் என்றும் வாஷிங்டன் கணித்திருந்தது. ஆனால் அதற்கு மாறாக பெய்ஜிங் வாஷிங்டனின் சொந்த தர்க்கத்தையே அதற்கு எதிராக திறம்பட திருப்புகிறது என்று சுபா கூறினார். அந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூற்றுப்படி இந்த தோல்வி நிலைமையை தலைகீழாக மாற்றுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் சீனாவுக்கு வழங்குகிறது. மூலோபாய அல்லது பொருளாதார ரீதியாக எதையும் சாதிக்காமல் சர்வதேச அளவில் தலைப்பு செய்தியான ட்ரம்பின் பெய்ஜிங் பயணத்தை தொடர்ந்து சீனாவிடமிருந்து சலுகைகளை பெறுவதற்கு பதிலாக அவற்றை வழங்க அமெரிக்கா நிர்பந்திக்கப்படலாம் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். இந்த மாறிவரும் சூழல்களின் நேரடி விளைவாக பெய்ஜிங்கிற்கு எதிரான தனது கடுமையான பொருளாதார நடவடிக்கைகளை தளர்த்திக் கொள்ள அமெரிக்கா ஏற்கனவே நிர்பந்திக்கப்படுவது என்றும் சுபா தெரிவித்திருக்கின்றார். ஆயினும் அமெரிக்காவிற்காக மத்திய கிழக்கு மேற்காசியா நெருக்கடியை தீர்த்து வைக்கப் போவதாக சீனா உறுதி அளிக்கவில்லை. மேலும் ரஷ்யா மற்றும் ஈரான் அடங்கிய இரு நாடுகளுடனும் தனது நல்லுறவை பேணப் போவதை சீனா தெளிவுபடுத்தியுள்ளது என்று அந்த மலேசிய ஆய்வாளரும் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நாடாளுமன்ற எம்பி வரும் வாரத்தில் பெய்ஜிங்குக்கு வருகை தரவிருக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் பயணத்தையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இப்ப அமெரிக்க அதிபர் பீஜிங் போயிட்டார் இல்லையா, இந்த வாரமோ அடுத்த வாரமோ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் செல்லவிருக்கின்றார். அது சமநிலைப்படுத்தும். இதற்கிடையில் மேற்காசியாவின் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து சீனா வேண்டுமென்றே ஒரு எச்சரிக்கையான பாதையை வகுத்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் ஈரானின் வீழ்ச்சி சீனாவின் சொந்த பொருளாதார நலன்களை மட்டுமல்ல உலகளாவிய ஒழுங்கின் சமநிலையும் நிச்சயமாக எதிர்மறையாக பாதிக்கும் என்றும் அவர் விவரித்திருக்கின்றார். ஈரானின் வீழ்ச்சியாம் சீனா தொடர்ந்து வளர்ச்சி அடைந்திருக்கும் தனது சொந்த மக்களின் வாழ்வாதாரத்தை பேணிக் கொள்வதற்கும் ஒரு நிலையான சர்வதேச சூழலை விரும்புவது என்றும் சிவா தெரிவித்திருக்கின்றார். பாரம்பரிய மேற்கத்திய அர்த்தத்தில் சீனா தன்னை ஒரு உலகளாவிய மேலாதிக்க சக்தியாகவோ அல்லது வல்லரசாகவோ நிலைநிறுத்திக் கொள்ள முற்படவில்லை என்றும் மாறாக மற்ற வளரும் நாடுகளின் சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் ஆதரிப்பது தனது தார்மீக கடமையாக கொண்ட ஒரு வளரும் நாடாகவே தன்னை சீனா கருதுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பலஸ்தீன், கியூபா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் தங்களின் சுயநிர்ணய உரிமைக்கான போராட்டங்களில் சீனா தொடர்ந்து துணை நிற்கிறது என்று சுபா வலியுறுத்தி இருக்கின்றார். இருப்பினும் மேற்கு ஆசியாவில்
உருவாகி வரும் பரந்த பிராந்திய நெருக்கடிகளிலிருந்து அமெரிக்காவுடனான தனது இருதரப்பு உறவுகளையும் பொருளாதார பேச்சுவார்த்தைகளையும் கடுமையாக பிரித்து வைப்பதில் சீன தலைமை கவனமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பெய்ஜிங் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருந்தாலும் அது பெரிய அண்ணனாக செயல்பட்டு வாஷிங்டனை திருப்திப்படுத்த பிராந்திய சக்திகள் மீது அழுத்தம் கொடுக்க மறுக்கிறது என்றும் மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் மூன்றாம் உலக நாடுகளுக்கு தான் ஒரு ஏகாதிபத்திய சக்தி அல்ல என்பதை நிரூபிக்க சீனா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் ட்ரம்பின் பயணத்தை இருதரப்பு பொருளாதார பேச்சுவார்த்தைகளுக்கு மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல் இறையாண்மைக்கு பரஸ்பர மரியாதை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதன் மூலம் பெய்ஜிங் மேற்கத்திய தலையீட்டு கொள்கையில் இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் சீனாவின் சதுரங்க காய் அல்ல என்பதை சீனா காட்ட முயற்சிக்கிறது என்றும் சுபா தெரிவித்திருக்கின்றார். தேசிய சுதந்திரம் மற்றும் இறையாண்மையின் மீற முடியாத கொள்கைகளின் அடிப்படையில் ஈரானின் தற்காப்பு உரிமையை சீனா உறுதியாக ஆதரிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகையால் வாஷிங்டனின் புவிசார் அரசியல் தவறுகளை சரி செய்ய பெய்ஜிங் மறுக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். சீனா அமெரிக்காவிடம் நீங்கள் எங்களுக்கு வர்த்தகம் பற்றி பேச விரும்பினால் ஆம் என்றும், ஆனால் ஈரானை பொறுத்தவரை நீங்கள் தான் போரை தொடங்கினீர்கள், அதை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது என்றும் சுபா தெரிவித்திருக்க. அதாவது சீனா சொல்லுது என்னவென்றால், நாங்க இதுக்குள்ள பம்பு கிழுக்கதப்பா, நம்ம இந்த கிராமத்து பாசை போங்களா, இந்த அளவு நீ தானே சண்டை ஆரம்பிச்சு நீயே பார்த்துக்கொள்ளு, நாங்க ஒன்னும் பேசிக்கொள்ள மாட்டோம். ஏன்டா அது சைனாக்கு மிகப்பெரிய லாப கணக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கு நட்ட கணக்கு, சைனாக்கு லாப கணக்கு, இடையில மாட்டிக்கிட்டது ஈரான். அப்ப ஈரானும் சீனாவும் நம்பிக்கொண்டிருக்குல்ல, ஈரான் சைனா சொல்லத்தான் கேட்பான். நீ அங்கேயும் போய் கால் விழுந்து பார்த்தா ஆஹா அங்கேயும் சரி வரல. ஆக ஈரானை தாக்குவதன் மூலம் நீங்கள் என்னை காயப்படுத்த முடியாது என்று சீனா அமெரிக்காவிடம் கூறுவதாக எம்பி தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஈரான் மீதான போர் பிரச்சனையை அமெரிக்கா சீனா இருதரப்பு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக சேர்க்க பெய்ஜிங் மறுப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ரம்மின் விரக்திக்கும் ஏமாற்றத்திற்கும் அவர் வெறுங்கையுடன் திரும்பி இருக்கின்றார் என்று கூறிய அவர் இறுதி அறிக்கையில் ஈரான் அல்லது பலஸ்தீனம் சேர்க்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சீனாவிடம் போய் ஒரு மெடியேட்டராக என்ன சொல்ல மெடியேட்டராக ஒரு சமாதான தூதுவராக முயற்சி செய்தால் சீனா அதை விரும்பவில்லை. சீனா தொடர்ச்சியாக ஒரு போர் நடைபெறுவதை விரும்புது. அதுக்கு தொடராக ஒரு போர் நடைபெறுமானால் சீனாவுக்கு மிக பெருத்த லாப கணக்கு, அமெரிக்காவுக்கு பெருத்த நட்ட கணக்கு. பார்க்கலாம் தொடர்ச்சியான மீண்டும் பல செய்திகள் வெளிவந்த பார்ப்பவர்களே, மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.